இது சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தியானிச்ச ஒரு செய்தி தான். அது ஒரு வித்தியாசமாய் தலைப்புகளாக நம்ம தியானிக்க போகிறோம். 4வது ஆள் அப்படின்னு, 4வது ஆள் சொன்னோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். இந்த வேத வசனம் உங்களுக்கு தெரியும். நேபுகாத்நேச்சார் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். இந்த தேசத்திலே நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டும், நான் நிறுத்தின சிலையை தவிர வேற எதையும் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அன்றைக்கு தானியேலுடைய சிநேகிதமார் 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லக்கூடிய 3 பேர், அப்படிலாம் வணங்க முடியாது என்று ராஜாவுடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படியல. ராஜாவுடைய சட்டத்தின்படி இவங்க 3 பேரையும் கட்டி எரிகிற அக்னி சூளையிலே கொண்டு போய் போடுகிறார்கள். இவன் தூக்கிட்டு போனவங்களா இறந்து போயிட்டாங்க. ஆனா நெருப்புக்குள்ள விழுந்த இந்த 3 பேரும் இவங்களோட சேர்ந்து 4வது ஒரு நபரும் 4 பேருமா சேர்ந்து எரிகிற அக்னி தொடருக்குள்ளே அவங்க சுதந்திரமாக சுரித்தினாங்க. இந்த 4வது ஆள் உள்ளே உலாவுகிறதை நேபுகாத்நேச்சார் பார்க்கிறார். எந்த ராஜா சட்டத்தை கொண்டு வந்தானோ அந்த ராஜா பார்க்கிறார். அவர் பார்த்துட்டு சொல்றாரு, நம்ம தூக்கி போட்டது 3 பேரை தானே, அதுக்கு 4வது ஆள் ஒருத்தர் உலாவுகிறாரே என்று அவர் சொல்கிறார். வேதம் சொல்கிறது, அந்த 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். எந்த ராஜா தூக்கி போட சொன்னாரோ அந்த ராஜாவே சொல்றார், நான் 4வது ஒரு ஆளை பார்க்கிறேன், அவருடைய சாயல் எப்படி இருக்குது, தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இந்த 4வது ஆள் அந்த வருவதற்கு காரணம் என்ன, ஏன் அவர் வந்தார், யாருக்காக அவர் வந்தார், அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். இங்க இந்த 4வது ஆள் அப்படின்னு சொல்றது தேவபுத்திரன் அல்லது தேவகுமாரன் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க ஆங்கில வேதத்துல வாசிக்கும் போது சன் ஆஃப் காட் அப்படின்னு போட்டு தேவகுமாரன் அப்படின்னு. தேவகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில 2024 வருஷங்களுக்கு முன்னால அவர் இயேசுங்கிற பேர்ல வந்தார். 33 ஆண்டு காலம் இந்த பூமியில அவர் வாழ்ந்தார். நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3வது நாள்ல உயிர்த்தெழுந்தார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்க சத்திய வசனம் சொல்லுது, இந்த பூமியிலே இயேசுங்கிற பேர்ல வர்றதுக்கு முன்னாலேயே பல முறை அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பல இடங்கள்ல தூதன் ஆனவர் அப்படின்னு போட்டு இயேசுவானவர் இந்த பூமியிலே சில முக்கிய காரியங்களை செய்வதற்காக பேசுவதற்காக வந்திருக்கிறார். தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த தேவ தூதன் ஆனவராய் வந்த இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அப்படித்தான் இங்க ஆண்டவர் எரிகிற அக்கினி தணலுக்குள்ளே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். யாருக்காக வந்தார் அப்படின்னா, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள், விக்கிரகத்தை வணங்க மாட்டேன்னு சொன்னவங்க, அவங்களுக்காக வந்தாங்க. இது பல நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், நம்ம வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்கணும். அப்படித்தானே? சில காரியம் நம்மளால முடியறது இல்லை, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நிலைமைக்கு வரணும். பைபிள்ல பல இடங்கள்ல அப்படிப்பட்ட நிலைமை நடந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லுவதெல்லாம் தேவன் அவர் நேரடியாக செயல்படுவதையும் தமது தூதர்களை அனுப்பி செயல்படுவதையும் தூதனானவராக இயேசு வந்து இறங்கி செயல்படுவதையும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பல இடங்கள்ல பார்க்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனேல ஜெபம் பண்ணார். அவருடைய வேர்வை துளிகள் ரத்தங்களாய் வெளிப்பட்டது. அந்த நேரத்திலே அவர் பலப்படுத்தினது யாரு? தேவன். இப்படி பல இடங்களே நம்ம வாசிக்கலாம். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும்
முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நம்ம வாழ்க்கையிலே அவர் இடைப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். நேரடியாக கிரியை செய்கிறார், தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர் கிரியை செய்கிறார். மனுஷனுடைய அந்த எட்டுன்னு சொல்றமே, முடியாது அப்படின்னு சொல்றமே, மனுஷனுடைய ஒரு எல்லைன்னு சொல்றமே, அதுதான் ஆண்டவர் செயல்படுவதற்கான ஆரம்ப புள்ளியாய் பார்க்கிறது. மனுஷன் அவ்வளவுதான் அப்படின்னு சோர்ந்து போகும்பொழுது அல்லது அது அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது கர்த்தர் அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறார். நம்மளால முடியும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மனுஷன் எங்க நினைக்கிறானோ அங்க வரைக்கும் அவன் வெறுமனை போராடி கொண்டிருக்கிறான். நீ கர்த்தர் தான் அந்த வழி இல்லை அப்படின்னு மனுஷன் நினைக்கும் போதுதான், கர்த்தருடைய கருத்தை விட்டு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் அவர் நமக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த நேவியில உள்ளவங்களுக்கு ஒரு அடிப்படையில ஒரு காரியம் சொல்லுவாங்களாம். நேவில மெரைன்ல எல்லா இடங்களையும் நீச்சல் அந்த காரியம் சொல்லி கொடுக்கும்போது உள்ள யாராவது விழுந்துட்டாங்க அப்படின்னா விழுந்த உடனே நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த விழுந்தவங்க இருக்காங்களே இவங்க பலசாலியா சரீரத்துல பலமுள்ளவங்களா அவங்க இருந்தாங்கன்னா இப்ப காப்பாற்ற போன ஆளையும் சேர்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க பலமுள்ள மட்டும் காப்பாற்ற போனாங்க கையை பிடிச்சிக்கிறதுனால கட்டி பிடிச்சிக்கிறதுனால காப்பாற்ற போனவங்களால நீந்த முடியாது, தூக்க முடியாது, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம் தண்ணியை குடிச்சிட்டு உள்ள. இதுக்கு அவங்க சொல்லுவாங்கன்னா அந்த விழுந்தவங்க இருக்காங்களே அவங்க கொஞ்சம் சோர்வானவனே அவங்க தூக்கிங்க போடுவாங்க. சோர்வாயிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியாது, இவங்கள உள்ள எழுத முடியாது. நம்மளால நீக்க முடியாது என்று அவங்க நினைக்கும் போது அடுத்த ஆள் போய் அவங்க தூக்குறாங்கன்னா அவங்க லகுவா எடுத்துக்கிறாங்க, வழிய தூக்கிட்டு வந்துடுவாங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வருது. அந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம இதை சாதிச்சிடலாம், நம்ம இதை செஞ்சிடலாம், நம்மளால முடியும் அப்படின்னு. ஏன்னா உலகம் பல இடங்களில் நம்ம சொல்லிக் கொடுக்குது உன்னாலதான் முடியும் அப்படிலாம் சொல்லுவோம். உடனே நம்ம மாம்சத்தில் என்ன நினைக்கிறோம், நம்ம படிப்புனாலே அறிவினாலே பலத்தினாலே திறமையினாலே புத்தினாலே ஏதாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா வேதம் சொல்கிறது இவைகளை என்னால இல்லை கர்த்தர் தான் என்று. கர்த்தர் எப்போ நீங்களாம் சார்ந்து விடுகிறோமோ அப்ப கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். வேதம் சொல்கிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் நம்ம சும்மா இருந்தா யார் யுத்தம் செய்வார், கர்த்தர். நான் தான் அப்படி நம்ம யுத்தம் செய்ய ஆரம்பிச்சா அவர் போது இவருக்கு வேடிக்கை பார்ப்பார். ஒன்னால முடியும் நீ யுத்தம் செஞ்சு பாரு அப்படின்னு அவர் வேடிக்கை பார்ப்பார். அப்ப நம்ம ஒதுக்கி கொண்டு தேவன் கிரியை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். அப்ப இந்த இடத்துல முதலாவது நம்ம கவனிக்கிறது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லக்கூடிய இந்த மூன்று வாலிபர்களும் முதலாவது ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம்னா, ராஜாவா இருக்கலாம், அரச கட்டளை பிறந்திருக்கலாம், ஆனால் எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய நம்பிக்கைக்கு மாறாக ராஜா நிறுத்தின சிலைய வணக்கம். முதல் தீர்மானம் அதான், ராஜா நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம். சிலை வழிபாடு என்பது வேதத்துக்கு விரோதமானது, ஆண்டவர் அனுமதிக்கிற ஒன்று. பைபிள வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்றார் என்னுடைய மகிமையை வேற ஒன்றுக்கோ கொடே அப்படின்னு. ஆண்டவரே சொல்றார் என்னுடைய சாயலுக்கு ஒப்பான சொரூபங்களை உண்டாக்காதீங்கிறார். வானத்துக்கு மேலையாவது கீழையாவது ஏதாவது இருந்தா எந்த சாயலையும் சிலையை உண்டாக்காதீங்க அப்படின்னு. அப்ப சிலை வழிபாடு என்பது ஆண்டவருக்கு பிடிக்காத. ஆண்டவர் சில காரியங்களை எடுத்து நீங்க சொன்னார், சில காரியங்களை விட்டு விலகி ஓட சொன்னார். அதுக்கு எடுத்துக்கலாம் ஒன்றும் செஞ்சுக்க முடியாது, அது ஒரு வேலையும் கிடையாது. முதல்ல விலகி ஓடுன்னு சில காரியங்களை சொல்றாங்க. அந்த விலகி ஓட சொன்னதுல ஒன்று விக்கிரக வழிபாடு. விக்கிரக வழிபாட்டுக்கு விலகி ஓடி வழக்காடி இருக்காரு தேவையில்லாத விக்கிரக வழிபாட்டை விலக சொல்லி வேதம் போதும். சரி, இங்க போய் முதலாவது வைராக்கியம் பாராட்டினாங்க. சட்டத்தை கொண்டு வந்தது அரசன். முன்னால நிற்கிறது அரசனுடைய சிலை. இதுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும்னு ஒரு காலம் நினைக்கிறோம். சில ஆண்டுடைய பிள்ளைகள் சொல்ற சில பேர் என்ன செய்யறாங்கன்னா
சொல்லக்கூடிய விக்கிரக சிலைகளை வணங்காமல் இருக்கலாம். ஆனா தலைவர்களுடைய சிலைகளையும் வணங்களையும் வணங்குறதுக்கு பார்க்கணும். மாலைகள் போடுவது, சில பேர் நம்ம சாதி தலைவர்களுடைய சிலைக்கு போய் மாலையை போடுறது அவங்க பின்னால் சுற்றுறாங்க பார்க்குறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சிலை வழிபாட்டுக்குள்ளே போகக்கூடாது. நம்ம ஒரு வைராகியம் இருக்கணும். கர்த்தரை தவிர வேற யாருக்கு முன்னாலேயும் தலை வணங்கவே கூடாது. சில பேர் மரிச்சு போனவங்களுடைய படங்களை வணங்குகிறோம். போட்டோஸ் எதை வைக்காம இருப்போம், எதை வச்சிருப்பாங்க. போட்டோக்களை ஞாபகார்த்தமா வைக்கிறது தப்பு இல்லை. வீடியோல பலர் படம் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படங்களை வணங்குவது தான் தவறு என்பது புரிந்து கொள்ளும். எந்த சொர்க்கங்களையோ படங்களையோ வணங்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பேர் சிலுவையை வணங்குறாங்க. பேசுவாங்க சிலுவையா வச்சு, மரியாதை சிலுவையா வச்சு. சிலைனால எல்லாமே சிலைதான். எந்த சிலை வழிபாடு கூடாது. அப்ப சிலை வழிபாட்டை எதிர்த்து நிற்கும் போது இந்த மூன்று மாநிலங்களும் உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனாலும் ஒரு தைரியமா நின்றாங்க. அவளை கொண்டு போய் எரிந்து அக்னி தொடரை போட்டாங்க. அங்கதான் தேவகுமாரன் அங்கே 4வது நபராய் வந்தார். அப்ப யாரு கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறாங்களோ அவங்களுக்காகத்தான் ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். யார் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்காங்களோ அவங்களுக்கு தான் இயற்கைக்கு மாறான காரியங்களை தேவன் அங்கே நடத்தி காட்டுகிறார். இயற்கைக்கு மேலான காரியங்கள் வாழ்க்கையில நடக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில இயற்கைக்கு மேலான தேவன் கிரியை செய்யணும்னா, தேவன் நம்ம வாழ்க்கையில இடை பண்ணணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம் இந்த தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டணும். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும். ஒருபோதும் விக்கிரக வழிபாட்டுக்கு நானே இடம் கொடுக்க மாட்டேன் என்று யார் நிற்கிறார்களோ அவங்களுக்காகத்தான் தேவன் அங்கே கிரியை செய்கிறார். இதே வாழ்க்கை நம்ம ஏற்கனவே முதல்ல படிக்கிறோம். இவங்க இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் அறிஞ்சவங்க. இவங்க சிறைப்பட்டு போன உடனேயே தானியல் 1ஆம் வாசிப்பாங்க. நம்ம போன உடனே என்ன நடக்குது? ராஜாவுடைய போஜனங்களை புசிக்கும்படி கொடுக்குறாங்க. ஆனா தானியலும் அவருடைய சிநேகிதமான ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. ராஜாவுடைய போஜனத்தினாலே நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்து அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போ இவர்களை விசாரிக்கிற, இவர்களை அங்கே கண்காணிக்கிற அந்த மனுஷன் சொல்றான், நீங்க ராஜ போஜனத்தை சாப்பிடலன்னா ராஜா எல்லாரும் வந்து முன்னாக நிறுத்தி விசாரிக்கும் போது நீங்க மெலிந்து போயிருந்தீங்கன்னா உங்க முகம் வாடி போயிருந்துச்சுன்னா என்னையே கொண்டு விடுவாப்பா, ராஜா என்னை கொண்டு விடுவாரு, அதனால நீங்க சாப்பிடுங்கிற. அப்ப இவன் சொல்றாங்க, 10 நாள் டைம் கொடுங்க, மற்றவங்களுக்கு ராஜா போஜனத்தை கொடுங்க, எங்களுக்கு பருப்பும் கொஞ்சம் சாதாரண கஞ்சி நாங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாதாரண கொடுங்க, ராஜ போஜனம் எங்களுக்கு வேண்டாம். ராஜ போஜனம் என்னது? அந்த மது இருக்கும், இல்லை மாம்சம் இருக்கும், எல்லாம் வித்தியாசமா இருக்கும். எங்களுக்கு அது தேவையில்லை, சாதாரண கொஞ்சம் பருப்பு சாறு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவுக்கு முன்னால நிறுத்தப்படுறதுக்கு முன்னாடி இதான் எங்களுக்கு போதும்னு சொல்றாங்க. இப்ப ராஜாவுக்கு முன்னால வந்து நிறுத்தினா ராஜ போஜன சாப்பிட்டு எல்லாரையும் விட இந்த 10 பேரும் 3 பேரும் 10 மடங்கு சமத்தனா இருக்கிறாங்க. யாரு? இப்ப அக்னியில தூக்கி போடப்பட்டாங்களே இந்த 3 பேரு, இவங்களோட சேர்ந்து தானியேலு, இவங்க மற்றவங்களை விட 10 மடங்கு சமத்தனா இருக்கிறாங்க. சரீரத்துல, ஞானத்துல, அறிவுல, எல்லா காரியத்திலும் 10 மடங்கு சமத்தனா இருக்கிறாங்க. இதுதான் தேவன் செய்கிற கிரியை. அப்ப கர்த்தருக்காக யார் வைராக்கியம் பாராட்டுறாங்களோ அவங்க வாழ்க்கையில இயற்கைக்கு மேலாக தேவன் வைராக்கியம் பாராட்டி அவர் கிரியை செய்வார். இப்ப 4வது நபர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா இவங்களுக்குள்ள இருந்த வைராக்கியம். கர்த்தருக்காக உறுதியா
தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? தேவன் நம்ம இருக்கிறதா நம்ம யார் கத்திற்காக நம்ம வைராக்கியம் பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கத்திற்காக வைராக்கியம் பாராட்ட அவங்களுக்கு தான் இந்த 4வது மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு மாறான விஷயத்திலே உள்ள வர அக்கினி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள 3 பேரை தூக்கி போட்டிருக்காங்க. இப்ப 4வது நபராய் தேவகுமாரன் வந்திருக்கிறார். இதை காண்கிறவர் யாரு? எந்த ராஜா தூக்கி போட சொன்னாங்கன்னா அவர் பார்க்கிறார். அப்ப நீங்களும் நானும் கத்திற்காக வைராக்கியமா இருந்தோம்னா யார் நமக்கு தீங்கு செஞ்சாங்களோ, யார் நம்மளை குறை சொல்றாங்களோ, யார் நம்மளை குற்றப்படுத்துறாங்களோ, யார் நம்மளை கேவலமா நினைக்கிறாங்களோ அவங்க பார்ப்பாங்க நம்ம கூட கர்த்தர் உலாவுகிறதை, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதை அவர்களுடைய கண்கள் காணும். அது புரியுதா? புரியலையா? இல்லையா? யார் நமக்கு தீமை செய்யறாங்களோ, யார் நம்மளை குறைச்சு நினைக்கிறாங்களோ அவங்க சொல்லுவாங்க அவங்களோட கர்த்தர் இருக்கிறார். இது சில நேரங்களில் வேறு இப்படித்தான் ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார். வழியை ஆயத்தப்படுத்தும்படி அவர் காத்திருக்கிறார். அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி காத்திருக்கிறார். பிதாவாக தேவன் இவருக்கு சொல்லிட்டார், தேவகுமாரன் வருகிறார் அப்படின்னு இவருக்கு சொல்லிட்டார். ஆனா இவருக்கு சந்தேகம், யார் தேவன், யார் இயேசு கிறிஸ்து, ஒரு சந்தேகம். யோவான் ஸ்நானகன். அப்ப ஆண்டவர் சொல்றார், யார் மேல ஆவியானவர் ரூபம் கொண்டு இறங்குறாரோ அவர் தான் தேவகுமாரன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். இப்ப யோர்தானிலே இவன் ஞானஸ்நானம், யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் கொடுத்து முடிச்ச உடனே இவன் தலைமையில ஆவியானவர் புதாரூபம் கொண்டு இறங்குறார். இது வேற யாருக்கும் தெரியல. யாருக்கு தெரிஞ்சிச்சு? யோவான் ஸ்நானகனுக்கு தெரிஞ்சிச்சு. எதுக்காக யோவான் ஸ்நானனுக்கு தெரிஞ்சிச்சு? இவர் தான் தேவகுமாரன், இவர் தான் வர வேண்டியவர், இவர் தான் வழி ஆயத்தம் பண்ண வந்திருக்கிறோம், இவர் தான் உலகத்துக்கு பாவத்தை சுமந்திருக்கிற தேவாலயம் அப்படின்னு யோவான் ஸ்நானனுக்கு உறுதிப்படுத்தவும் அதை யோவான் ஸ்நானனுக்கு உலக ஜனங்களுக்கு சொல்லும்படியாய் கர்த்தர் அவருக்கு காட்டினார். அதே போல இங்க 4வது மனுஷனாக, 4வது நபராக ஆண்டவர் அக்கினி சுளைக்குள்ள இறங்கி வந்ததை இப்ப யாருக்கு தெரியுது? நேச்சாருக்கு தெரியும். நேபாள நேச்சார் நினைச்சிட்டு இருக்கிறாரு நம்ம தான் பெரிய அரசன், இஸ்ரேலையே மேற்கொண்டுட்டோம், அங்க இருக்கிறவங்களையே கைதாகி கொண்டு வந்தாச்சு, நாம நம்ம சிலையை நிறுத்தி வளர்ந்து சொல்லிட்டோம், எனக்கு தவிர யாருக்கும் ஜோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்படிலாம் அவருக்குள்ள எதிர்ப்போம் தலைப்பணம், நம்ம தான் பெரிய ஆள். இப்ப அவருக்கு தெரியணும், நீ சாதாரண மன்னன் தான், ஆனா உலகமெல்லாம் அதிகாரமுள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் தேவனாக கர்த்தருங்கிறத அந்த நேபாள நேச்சாருக்கு புரிய வைக்கும்படி இந்த பெலன் இல்லாதவங்களை போல, உதவிக்கு ஆள் இல்லாதவங்களை போல, கைவிடப்பட்டவங்களை போல, எல்லாராலும் கேவலமாய் நினைக்கப்பட்ட இந்த 3 வாலிபர்களோட அவர் எரிகிற அக்னி சுளையிலே இறங்கினார். நம்ம நினைக்கலாம், அல்லது அன்னைக்கு கூட இருந்தவங்க நினைச்சிருப்பாங்க, இவன் யூதர்களை நினைச்சிருப்பாங்க, கத்திருக்கிறாங்க, பிறருக்கு சட்டம் வந்துச்சு, கத்திருக்கிறாங்க, அவர் ஏன் இவங்களை காப்பாற்றலாம்? யோசிப்பார். எல்லாரும் விழுந்து கூப்பிடுறாங்க, இந்த 3 பேர் மட்டும் முடியாதுன்னு சொல்லும்போது இவங்க 3 பேர் விசாரணை கூப்பிடுறாங்க, எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவ்வளவுதான் வாழ்க்கை போச்சு. அது மாத்திரம் இல்லை, 3 பேர் அது மாத்திரம் இல்லை, கட்டி தூக்கிட்டு போறாங்க. வழியில என்ன யோசிப்பாங்க? நம்மள மாதிரி இவங்க சும்மா ஒரு அடை கொடுத்து வணக்கம் போட்டுருக்காங்க, எதுக்கு வணக்க மாட்டேங்கிறாங்க, வைராக்கி பிடிச்சுக்கிறாங்க. அக்கினி சூழல வந்து போற வரப்ப எல்லாரும் தான் யோசிக்கிறாங்க, அக்கில போட்டாச்சு அவ்வளவுதான் எல்லாம் எரிஞ்சிருவாங்க அப்படின்னு. ஆனா வேதம் சொல்றது, அவன் தலை முடியலையோ அவன் போட்டிருந்த வஸ்திரத்திலேயோ கூட நெருப்பினுடைய வாசனை இல்லை. ஒரு பெருக்கிட்டு நம்ம கிரௌண்ட பெருக்கிட்டு அதுல கொஞ்சம் பேர் தீ வைக்கணும். அதோட நீங்க எங்க தீ வச்சாலும் சுத்தி இருக்க மரம் போல போயிருக்கு. கவனிச்சிங்களா? அந்த பக்கம் போட்டு ஒரு நாள் போட்டு திருந்தாங்க, அங்க இருக்கிற சப்போர்ட் மரம் மாறி போச்சு. இங்கிட்டு போட்டு
கொளுத்து இங்க கொளுத்து நடந்து போச்சு. இங்க போட்டு கொளுத்தா நகாமரம் போயிருக்கு. எங்கேயோ தீய வச்சா அந்த அக்கினி தளல் பட்டு மரங்கள் எல்லாம் மாடு கருகுது. ஆனா எரிகிற அக்கினி தளலுக்குள்ள கொண்டு போட்டான். அது பழக்கமாய் அந்த சூளையை சூடு பண்ணதை விட எத்தனை மடங்கு? 7 மடங்கு அதிக சூடு பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க தலை முடியலையோ வஸ்திரத்திலேயோ கூட நெருப்பு பட்டதுக்கான வாசனையே இயேசுக்குள்ள உலாவுற மாதிரி இவங்க 3 பேரும் உலாவுனா 4வது ஆளா தேவகுமாரன் அவங்களோட சேர்ந்து உலாவிட்டு இருக்கிறார். அவங்க தூக்கி போட்ட ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? என்னவெல்லாம் பண்ணியிருக்கோம். இது என்ன வேடிக்கைன்னா தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போறது யாரு? வீட்டுக்கு யாருங்க தூக்கிட்டு போறாங்க? தூக்கிட்டு போனவங்க அந்த சூளைக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே அவங்க செத்து போனாங்க. அந்த அக்னியோடைய அந்த கடல் தாத்தாங்க அவங்க செத்து போனாங்க. ஆனா அக்னிக்குள்ள விழுந்தவங்க விடுதலையாக சுத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இயற்கைக்கு மேலான காரியம் நடக்கணும்னா கர்த்தருக்காக யார் வைராக்கியம் பாராட்டுறாங்களோ அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தான் தேவன் இந்த அதிசயங்களை இந்த அற்புதங்களை செய்கிறார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணும்னா அவர் நமக்காக காரியங்களை செய்வார். நம்ம கர்த்தருக்காக நிற்கும் போது அவர் நமக்காக நிற்பார். புரியுதா? புரியுறீங்களா? எந்த சூழ்நிலையும் நம்ம ஆண்டவருக்கு முன்னிட்டு கொடுத்து ஆண்டவரை பிரதானப்படுத்தும் போது அவர் சகலத்தையும் நமக்காக வாங்கி கொண்டு அவர் சகலத்தையும் நமக்கு செஞ்சு முடிக்கிறது. இது எங்க நடந்துச்சு? அந்நிய தேசத்துல நடந்தது. இவங்க ஊர்ல இல்லை. அங்க வந்தவங்க எல்லாம் அடிமைகள். இன்னும் சொல்ல போனா ஊருக்காரங்க எல்லாரையும் சிறைப்படுத்திட்டு போனது. சிறைப்படுத்திட்டு போனது யாரைத்தான்? முக்கியமான ஆளுநர்கள் சிறைப்படுத்திட்டு போயிருக்காங்க. அப்ப அங்க பெரும் கூட்டமும் இல்லை. அடிமைகள், ஆதரவு இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை, ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை. அந்த நேரத்திலையும் அவங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தாங்க. அடிமையாக போன இடத்துல அந்நிய தேசத்துல அவங்க கர்த்தருக்காக இருந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்காக வைராக்கியமா தேவன் நம்ம சுத்தமிக்கணும்னா நம்ம கர்த்தருக்காக நிற்கணும். தேவன் நமக்காக வழங்காடணும்னா நம்ம தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டணும். தேவன் நமக்காக யுத்தம் செய்யணும்னா நம்ம கர்த்தர் பட்சத்துல நிற்கணும். நம்ம கர்த்தரோட இருந்தா அவர் நம்மளோட இருப்பார். நாம கர்த்தருக்காக இருந்தா அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அப்போ நம்ம அடிப்படையில் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம உயர்த்த வேண்டியவர் கர்த்தர். கர்த்தரை நம்ம உயர்த்தும் போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிக்கிற கர்த்தர். ஒரு சில காரியங்களை நான் குறிப்பாக எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் பயிர்ந்து நேரம் இல்லை. ஹைலைட்டாக ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், இவர்களுக்குள்ளாக விசுவாசம் இருந்தது. கர்த்தர் மேலே உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, ராஜாவை நீர் இருக்கிற போச்சிலே நாங்கள் வணங்க மாட்டோம் என்று நீர் அறிந்திருக்க கடவுள் இருக்கிறார். இந்த விசுவாசம் என்னது? கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்குவார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்குவார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கினாலும் சரி, விடுதலையாக போனாலும் சரி, நீர் இருக்கிற சிலையை நாங்க வணங்கணும். அப்ப நம்மளோட விசுவாசம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு காரியங்களை வாங்கி பண்ணுவா, கர்த்தர் நமக்கு சகலத்தையும் செய்து முடிப்பா. ஒருவேளை காரியங்கள் நடக்கலனாலும் கர்த்தரை உறுதியாக பிடிச்சுக்கிறோம். அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக நாங்க செயல்பட மாட்டோம். கர்த்தர் செய்வா, செய்யாட்டாலும் நாங்க பின்னாடி போக போறது இல்லை. அவர் எங்களுக்கு செய்யாவிட்டாலும் நாங்க கர்த்தர் சொன்னதுதான் வரணும். இதுதான் விசுவாசம். சில பேர் விசுவாசம் நம்ம எதுக்கு விசுவாசம் நினைக்கிறோம்னா, மெட்டீரியலிஸ்டிக் பர்சன்ஸ்க்காக. அதாவது சொல்றது பொருளாதார ஆசீர்வாதம்
விசுவாசம் நினைக்கிறேன். கர்த்தரை பொருளாதாரத்தை வைப்பார், பணத்தை கொடுப்பார், வீட்டை கொடுப்பார், வாசலை கொடுப்பார். இப்படி பொருளாதார ரீதியில மட்டும் நம்ம ஆண்டவர் நினைக்கிறோம். ஆண்டவர் பொருளாதார ரீதியில மட்டும் விசுவாசம் நம்மகிட்ட எதிர்பார்க்கல, சகல காரியத்திலும் விசுவாசத்தை எதிர்பார்க்க. சகல காரியம் அது நமக்கு தெரியும். ஆண்டவரே சொல்றார், இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ல இருந்து 33 வரைக்கும் வாசிச்சோம்னா, இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதவர்கள். நீங்க நம்ம கவலைப்படுறது இருக்கா? நமக்கு அடிப்படை கவலையே இருக்கா? ஆனா ஆண்டவர் சொன்னால் இதுக்கு நீ கவலைப்படாதீங்க. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு இதுகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். இந்த ரெண்டையும் தேடுனீங்கன்னா அந்த நம்ம உண்பதற்கு, குடிப்பதற்கு, உடுத்துவதற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நமக்கு கூட கொடுக்கும். யாரு வெறுமனே சாப்பாடு, வெறுமனே ட்ரெஸ், இதை மட்டும் யார் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு வழக்கத்துல 32வது சொல்றாங்க. இவையில வேதத்துல பல ஞானிகளை வேதம் சொல்லுது. அது ஒரு ஞானி அஞ்ஞானி, மெய்ஞானி, விஞ்ஞானி, இது யாரு? அஞ்ஞானி. அஞ்ஞானின்னா கர்த்தரை அறியாதவன். கர்த்தரை அறியாதவன் தான் இதை நாடி தேடலாம். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டுவது என்று இது வேணும்னு யாருக்கு தெரியாது? அப்பா அம்மாவா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படிதானே. அப்ப நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம பரமபிதா நமக்கு நன்மை செய்வாரா, செய்ய மாட்டாரா? சில பிள்ளைகள் வித்தியாசமான பிள்ளைகள் இருக்கு, அந்த சைடு யோசிக்கணும். சில பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா சொல்றது பெருசா தெரியாது, உலகத்தான் சொல்றதுதான் பெருசா தெரியும். சினிதர்மார் சொல்றது, வேண்டியம் சொல்றது, அவங்க சொல்றது, இவங்க சொல்றது பெருசா தெரியும். கட்சிக்காரன் சொல்றது, சாதிக்காரன் சொல்றது, இதெல்லாம் சில பேருக்கு பெருசா தெரியும். கர்த்தருக்கு அடுத்து பிள்ளைகள் மேல அக்கறை உள்ளவங்கன்னா தாய் தகப்பன் தான். அவங்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஸோ ஆனா நம்ம சில நேரங்களில் நம்ம அதை புரிந்து கொள்ளாம அம்மா அப்பா சொல்றதை விட அவங்க சொல்றது நல்லா தெரியுது, இவங்க சொல்றது நல்லா தெரியுது, இப்படிலாம் பல நேரங்களை நம்ம யோசித்து வழிவிலகி போய்விடுகிறோம். அது நமக்கு நன்மைகளை இல்லை, ஆசீர்வாத குறைச்சலை தான் நமக்கு பல நேரங்களை கொண்டு. அப்ப நமக்குள்ள ஒரு தெளிவு தேவை, நமக்குள்ள ஒரு உறுதி தேவை. நமக்கு என்ன தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். அது இதுக்கு போயெல்லாம் விசுவாசத்தை வச்சு இதுக்கு போயெல்லாம் ரொம்ப தேடணும்னு அவசியம் இல்லை. ஆனா விசுவாசம் எதுக்கு தேவைன்னு வேதம் சொல்லுது? வாசிங்க. சரி, நான் சொல்றேன் வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்ப என்ன விசுவாசம் தேவைன்னா, நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் இருக்கிறார், அது இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் தான். நம்ம கர்த்தர் அப்படின்னா தமிழ்ல செய்கிறவர், கிரியை செய்கிறவர் அர்த்தம். கர்த்தா அப்படின்னா அது வந்து ஒருமை, சிங்குலர், ஒரு வேலையை செய்தோம், அது கர்த்தா அப்படின்னா. கர்த்தர் அப்படின்னா பன்மை, அது திருத்துவ தேவனை குறிக்கிற வார்த்தை, பன்மை. கிரியை செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். தமிழ் இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும் அப்படித்தானே. செய்வினை, செயல்பாட்டுவினை அப்படின்னு படிக்கும்போது அது சொல்லி கொடுப்பாங்க. கருவி, கர்த்தா, கருப்பொருள் அப்படின்னு. அது கர்த்தா அப்படின்னா செய்கிறவர் அர்த்தம். இங்க வேலை சொல்றது இஸ்ரவேலுக்கு
அவர் ஒருத்தர் தான் கிரியை செய்வார். அவர் தான் இஸ்ரவேலருக்கு சொல்லப்படுகிற ஒரு சட்ட வாக்கியம். இஸ்ரவேலிலே 12 வயசுல இருக்கிறவங்க 10 வயசு ஆன உடனே தலையில ஜெப வஸ்திரத்தை அவங்க மேல போட்டு அவங்க கையிலே தோரல் சொல்லக்கூடிய முதல் 5 ஆவணங்களை கையில கொடுத்துட்டு இஸ்ரவேலிலே பிள்ளைகளுக்கு முதலாவது சொல்ற காரியமே தான், இஸ்ரவேலுக்கு உன் தேவனாய நம்முடைய தேவனாய கர்த்தர். அப்ப என்ன அர்த்தம்? நீ இனிமேல் உறுதியை யார்தான் முடிச்சுக்கணும்? கர்த்தர் தான் முடிச்சுக்கணும். அவர் ஒருத்தர் தான் நமக்காக கிரியை செய்யணும். வேற யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நமக்கு உதவி செய்யணும் ஒரே ஒரு நாள் உன்னோட தேவனாய கர்த்தர் மாத்திரம் தான். இதுதான் யாக்கோபு சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பணத்திலே உருவாகி ஜோதி பிதாவிடத்திலிருந்து தேவன் நன்மையானதை தருவார். கர்த்தர் ஒருத்தர் தான் நமக்கு நன்மையானதை தருகிறாங்க. இதுதான் விசுவாசம். அப்போ இன்னைக்கு விசுவாசம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான் விசுவாசங்கிற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவங்களோ மாறிக்கிட்டு இருக்குது. யூடியூப் திறந்தா வர்ற பிரசங்கங்கள்ல பெரும்பாலான பிரசங்கம் பணம் சம்பாதிப்பது எப்படி, பணக்காரன் ஆவது எப்படி, இப்படிதான் நிறைய வந்துட்டே இருக்கு. முதல்ல கலவாங்கிறவங்க கூட பணக்காரன் தான் இருக்கான், சாராங்கிறவங்க கூட இப்படித்தான் இருக்கான், பணக்காரன் தான் இருக்கு. அதோட பணக்காரன ஆகணுங்கிறதுக்காக வேற நமக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே நேரத்துல நீங்கள் நானும் தரித்திரராய் கடல்ல வாழணுங்கிறது தேவ சித்தம் புரிந்துக்கணும். வசனத்தை சரியாக நம்ம புரிந்துக்கணும். உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றுக்கும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப நம்ம ஆத்மா எப்படி வாழணும், அதே நேரத்துல எல்லாத்துலையும் வாழணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ எல்லாத்துலையும் நம்ம வாழ்ந்துருக்கணும்னா முதல்ல எந்த வாழலாம்? நம்முடைய ஆத்மா வாழணும். நம்ம கர்த்தரை தேடணும். நம்ம கர்த்தரை தேடணும்னா, கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றோம்னா கர்த்தர் சகலத்திலையும் நம்மளை வாழ்விக்கிற ஆண்டவர். சரி, அப்போ முதலாவது இவங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருக்குது. அவரை எங்களை விடுவிக்கிற ஆண்டவர், அவருக்காக வைராக்கியம் இருக்கும்போது அவரை எங்களை விடுதலையாக்குவார். அவர் விடுவிக்காம போனாலும் சரி, நாங்க நீங்க சிலைய வணக்கம். அப்ப நமக்கு வைராக்கியம் தேவை. கர்த்தர் இந்த காரியத்திலே நமக்கு நன்மை செஞ்சாலும் சரி, அவர் செய்வார். செய்யாம போனா கூட நம்ம சோர்வுபடவே கூடாது. கர்த்தர் நமக்கு சகலத்தையும் செய்து முடிக்கிறது. அடுத்து இரண்டாவதாக, ஒருபோதும் நம்ம தீர்க்கப்படுவதற்கு அனுமதிக்கவே கூடாது. இவங்க எடுத்த முதல் தீர்மானமே என்னன்னா, அந்நிய தேசத்துக்கு போன உடனே ராஜாவின் அரண்மனையில் சேமிக்க திறமையுள்ள வாலிபர்கள் தான் கொண்டு வரப்பட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட திறமையுள்ள இந்த வாலிபர்கள் ராஜாவோட ஆதாரத்தினாலே தீர்க்கப்படக்கூடாதுன்னு தங்களை முதல்ல உறுதி எடுத்துக்கொண்டாங்க. ராஜாவே கட்டம் போட்டுக்கிறார், யாரையெல்லாம் கொண்டு வந்தீங்களோ அவங்களுக்கு தான் ஆதாரம் கொடுங்கள் அப்படின்னா இவங்க சாப்பிடுறதுக்கு உரிமை இருக்குது, சாப்பிடுறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அது நமக்கு தகுதியா இருக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். இதுதான் பவுலியார் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் இதெல்லாம் எனக்கு சில நம்ம சொல்றோம் எங்களுக்கு உரிமை இல்லையா, எங்களுக்கு அதிகாரம் இல்லையா. உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆனால் அது நமக்கு தகுதியான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே 33 ஆண்டு காலம் மனுஷனாய் வாழ்ந்தார். அவர் சகல அதிகாரம் உள்ளவர், சகல உரிமையும் உள்ளவர். அவர் நினைச்சாருமே என்ன வேணாலும் செஞ்சு கொடுத்தார். ஆனால் தன் தேவகுமாரன் என்பதையும் உலகத்தாருடைய பாவங்களை சுமந்து நிற்கும்படி வந்து தேவாலயம் என்பதை நான் உணர்ந்தபடினாலே தப்பு தகுதியான மாத்திரம் அவர் செய்தார். அவங்களுடைய யார் தம்முடைய விருப்பங்களை எழுதும்போது பல இடங்கள்ல எழுதுறார், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு, எனக்கு அந்த உரிமை இருக்குன்றார். ஆனா அதை செய்ய மாட்டேங்க, எனக்கு தகுதியானது இல்லை. அவர் பிளமோனுக்கு எழுதும்போது அவர் சொல்றார், பிளமோன் அந்த நாட்கள்ல அந்த நிருபம் இல்லையா, அந்த பிளமோன் நிருபத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வந்து என் மூலமா ஆண்டுக்குள்ள வந்தவன், நீ இன்னைக்கு சமூகத்துல உயர்ந்திருக்கிற, உன்னோட பணம் இருக்கு, எல்லாருக்கும் வீட்டுல சம கூலி வருது, சந்தோஷம். நான் உன்னை
இயேசு போய் நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உனக்கு அதிகாரமா சொல்ல முடியும். ஆனா அப்படி நான் சொல்ல மாட்டேன். அவன் உனக்கு எனக்கு சகோதரன் மாதிரி ரொம்ப அழகா ரொம்ப அருமையா சொல்றேன். நான் உனக்கு கட்டளை போடலாம், ஆனா நான் கட்டளை போட விரும்பல. உங்களுக்கு ரொம்ப அன்பா பேசுவேன். நேரங்களில் நம்மளும் அப்படி நமக்கு அதிகாரம் இருக்கலாம், உரிமைகள் இருக்கலாம், ஆனா இதெல்லாம் நமக்கு தகுதியா இருக்கணும். ஊருக்குள்ள நம்ம சத்தமாக பேசுவதற்கு, சண்டை போடுவதற்கு, தெருவில் நின்று பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, சுதந்திரத்தாக்க கேள்வி கேட்கலாம், இடம் நமக்கு இருக்குது. ஆனால் அது நமக்கு தகுதியானதா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தகுதியானதானா நம்ம ஆராய்ச்சி. நீங்களும் நானும் அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். உரிமைகள் அதிகாரங்கள் இருந்தாலும் நமக்கு தகுதியானதான். இவங்க அந்த உரிமையின் அதிகாரத்தை பயன்படுத்தாம எளிமையை பயன்படுத்தினாங்க. சாப்பாடுல மட்டும் எளிமையா இல்ல, வாழ்க்கையே அப்படி தந்தாங்க, எளிமையா தான். நாங்க ஆடம்பரமா உடுத்தப்படாதா? தாராளமா உடுத்தலாம், தப்பு இல்லை. விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தப்படாதா? உடுத்தலாம். தலையை அனுப்பிட்டு வளர்ச்சி செய்யக்கூடாதா? செய்யலாம். ஆனா இது தகுதியானதான்னு நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியானது ஆடுப்பா. நம்ம சொல்ல பாடாடுறாங்க, ஆராதனை மியூசிக் கிளாஸ் கடந்தாலும் சரி, புரிய நல்லாவே கட்டிட்டாங்க. சொல்றேன் சில இடத்துல பார்த்தா பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா அப்படி இருந்தா அவர் தான் யாரா? பாட்டுக்காரன், மியூசிக் கிளாஸ் ஒரு மாதிரி இல்லைன்னா விட்டாங்க பாருங்க. பரவாயில்ல, ஒருத்தருமே அந்த மாதிரி இல்லை. சில பேர் இந்த எப்படி சொல்றது, இந்த பணியார் செடி பின்னாடி கீழே இருக்குல்ல, அந்த மாதிரி இப்படி ஒரு மாதிரி இப்படி வெட்டி அதெல்லாம் சில பேர் இருக்காங்க. அங்கிட்டு போடுவோம் பயங்கர சொல்லணும், பிள்ளைங்க வச்சு தெரியாது. நம்ம எப்படி கொடுக்குறோம், நம்ம எப்படி செய்யறோம், யோசனை உலகத்தால் செய்யறாங்கன்றதுக்காக நாம் அதை செய்ய முடியும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா இது நமக்கு தகுதியானதானா அப்படின்னு சரி. இரண்டாவது காரியம், அவங்க தங்களை தீட்டுப்படுத்தாத வரைக்கும் தங்களை அவர் காத்துக் கொண்டாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, இது எங்க நடந்துச்சு? முதல்ல நான் சொன்னேன், இது எங்க நடக்குது? அந்நிய தேசத்துல நடக்குது. தனக்கு ஆதரவு இல்லாத இடத்துல, அதிகாரம் இல்லாத இடத்துல, பேச்சு துணைக்கோ உற்சாகப்படுத்துவதற்கோ ஆள் இல்லாத இடத்துல தனிமையா இருந்த அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தாங்க. நான் சொல்றோம், எங்க ஊர்ல நான் மட்டும்தான் இருக்கோம், அது என் குடும்பத்துல நான் மட்டும்தான் ஆண்டவரை இருந்திருக்கேன். நான் எப்படி சொன்னா யார் ஏற்றுப்பா? எங்க ஊர்ல யார் ஏற்றுப்பா? தெருவுல யார் ஏற்றுப்பா? நான் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் அப்படின்னா மற்றவங்க சம்மதிக்க மாட்டாங்க. நல்ல உதாரணம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அந்நிய தேசத்திலே அடிமையாய் போன இடத்துல கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தாங்க. செய்ய சொன்ன வேலையை செஞ்சாங்க, அந்த நாட்டுக்கு தேவையான சட்டத்தின்படி அவங்க இருந்தாங்க. ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களே, ஆராதனைக்கு அடுத்த காரியங்களே நாங்கள் விட்டு தர முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, உறுதியான இருந்தாங்க. அவங்களோட தான் இந்த நாலாவது ஆளாக ஆண்டவர் வந்து நிற்கிறார். அப்ப நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழல் இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக நம்ம படுகிற பிரயாசங்கள், நம்முடைய வைராக்கியங்களை கர்த்தர் காண்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப எந்த இடத்துலயோ ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களே நம்ம சோர்ந்து போயிடுவே. கர்த்தரை உறுதியாய் நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக. அடுத்து நாலாவதாக, இவங்க எப்ப பார்த்தாலும் ஒரு தாழ்மையா வெளிப்படுத்துறாங்க. நீங்க இப்ப 2ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசிங்க. இது பேசுறது யார் பேசுறா? தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். ராஜா ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றார். இந்த விளக்கம் சொல்லும் போது அவர் சொன்ன வார்த்தை பார்க்கணும், உயிரோடு இருக்கிற எல்லாரும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல. மற்ற கவனிச்சிங்களா? மற்றவங்களை விட நான் ஞானிங்கிறதுனால கர்த்தரை வெளிப்படுத்தலைங்கிற தாழ்த்தி பேசுறாரு.
சொல்லுவாங்க தீர்க்கதரிசி ஜோசியாருங்க இவங்கெல்லாம் கொண்டு வந்து இருக்கிறார். எனக்கு 2 நாளா எனக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு. சுனாமியில, தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்துல இந்த வயநாடு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி காமிட்டானே, ஊருக்கு தீர்க்கதரிசிங்க கூட்டம் பூரா தீர்க்கதரிசில கூட்டமா, ஆனா இது சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசிங்க. அப்ப இந்த தீர்க்கதரிசிங்கெல்லாம் இப்போ எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? கற்பனை பண்ணி பாருங்க. இப்படிதான் அன்னைக்கு கல்லையர் வந்து ராஜா சொல்றாங்க, அதற்கு நீ பாட்டுக்கு சொல்லு, நான் கடன் கண்டேன் சொப்பனம் கண்டேன் அது விளக்கம் சொல்லுங்க சொல்றீங்க. இது யாராலும் சொல்ல முடியாது. மாம்சத்துக்கு எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. மனுஷனோட வாசம் இல்லாத இருக்கிற தெய்வத்தால தான் முடியும், மனுஷனால முடியாது. யாரு? ஜோசியக்காரர்கள், சாஸ்திரினாரு. இது எந்த ராஜாவும் கேட்பானா மனுஷன் இப்படி கேட்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இவங்க சொப்பனமோ அதுக்கான விளக்கத்தை யார் சொல்றா? நான் சொல்றேன். அப்ப நான் முடியாது, யாராலும் முடியாது நான் சொல்றேன் அப்படின்னு பெருமையா சொல்லாம அவர் தன்னை தாழ்த்தி அவர் சொல்றாரு, நான் தெரியாததுனால கர்த்தரை வெளிப்படுத்தலை. சொல்ல வார்த்தை பாருங்க, எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரணும், உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாகப்பட்டது. நாங்க சொல்றது ஊழியக்காரங்க, எங்களுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக, உங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்காக தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஒழிய, நாங்கள் ஏதோ பெரிய பசுத்தவான்கள், நாங்கள் ஏதோ வரம்பற்றவர்கள், ரொம்ப ஞானிகள் அப்படிங்கிறதுனால பாஸ்டர்மாரை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறது. புரியுதா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக கர்த்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் ரொம்ப அழகா சொல்றாரு தானியேல். யாராலையும் சொல்ல முடியாத ஒரு சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்றேன், ஆனா இது நான் ஞானிக்கிறதுனால இல்லைங்கிற நம்ம எப்படி தாழ்த்துறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ற நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், நம்ம மற்றவங்க நம்ம எப்படி பேசணும், அழகிறோம் யோசனை. பல நேரங்களில் மற்றவங்களோட நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கணும். ஏதோ கொஞ்சம் பசிக்காம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம தான் பெரிய பணக்காரங்க நினைச்சுக்கணும். கொஞ்சம் 4 எழுத்து தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கீழே யார் இருக்கா நிறைய. ஸோ ஒரு ஐயா ஒரு நாள் சொன்னார், அவர் ஒரு வசனத்தை தப்பு இல்லாம சொல்லிடு, நான் ஒளிக்க விட்டுறேன் அப்படின்னா. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, அவர் ஒரு வசனத்தை மைக்கில் தப்பு இல்லாம சொல்ல தெரியாது, ஆனா அவருக்கு பெருமையை பாரு. வரும்போது எப்படிதான் வருது? சஃபாரி தான். சஃபாரி இல்லாம என்ன செய்யறது இல்லை, வரமாட்டார். ஷூ தான் போடுவார், அந்த மாதிரி செருப்பெல்லாம் போட மாட்டார். பேச்சுல ஒரு மாதிரி வரலாம், பக்கத்துல இருந்து பேச மாட்டாங்க, ஒரு கல்விக்கு தான் பேசுவாங்க. பெரியார் நம்ம யாரு பெரியார் அப்படின்னு கூட்டத்துல உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, நாங்க வீட்டுல மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. இப்படி நிறைய வந்தாங்க. ஆனா ஐயா சொல்றாரு, இப்படி பெருமை பாராட்டுறேன், ஒரு வசனத்தை கூட அவங்க ஒழுங்கா சொல்ல தெரியாது. இப்படிதான் வெற்றி பண்ணி உலகத்துல அநேக நம்ம இருக்கு. தானியேல் தானியேல் கூட இருந்து அவருடைய சிநேகிதமாரோ தங்களை தாழ்த்துகிறவரா இருக்காங்க. அதனாலதான் கர்த்தர் அன்னைக்கு அவங்களை கொண்டு போய் எரிகிற அக்கினித்தலத்தை போடும்போது அவர் 4வது நபரா அவங்க கூட உள்ளார். ரொம்ப எப்படி இருக்கும் கொஞ்சம் ஆராய்ச்சி. அடுத்து 5வது காரியம், சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் விழுந்து கும்பிடுறாங்க. சூழ்நிலை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கீழ்படுகிறாங்க, அவங்க சொன்னதை கேட்கிறாங்க. ஆனா 3 வாழ்கள் மாத்திரம்தான் ராஜாவுடைய சிலையை நம்ம பண்ண மாட்டோம். அப்ப சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கிறது, எண்ணிக்கையில அதிகமானவங்க என்ன செய்யறாங்கிறது, நமக்கும் தேவனுக்குள்ள உறவு முறை எப்படி, நமக்கு தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்குதான் முக்கியம். நம்ம அநேகர் கிராமத்தில் வந்திருக்கிறோம், நம்முடைய உறவு ஜனங்கள்ல அநேகர் கர்த்தரை அறியாதவங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல விளக்கு ஏன் வர மாட்டீங்க, ஏன் இதை செய்ய மாட்டீங்க. எங்க நம்ம ஊர்ல தான் வேலைக்காரங்க இருக்காங்க, கிறிஸ்தவங்க இருக்காங்க, அவங்களாம் இதை செய்யலையா? வீட்டுல அப்பா அம்மா இறந்துட்டா இந்த அவங்க வேற கிறிஸ்தவங்க தான், அவங்களாம் மொட்டை போட்டாங்க, நீ எதுக்கு மொட்டை போட மாட்டீங்க. இந்த அவங்களாம் காட்டில் உட்காந்து துணி கட்டினாங்க,
செய்ய மாட்டீங்க? ஐயா நடைமுறையில பல காரியங்களை பார்க்கணும். திருமணம் வந்தா தூரத்த கால் கட்டினாங்க அவங்க. நாங்க என்ன ஒரு சாமி முடியாத சொல்றோம், ஜெபம் பண்ணி கட்ட வேண்டியதாங்க அப்படின்னு. அதுக்கு ஜெபம் பண்ணி செய்யும். ஒரு சொன்னாங்க பூசி ஜெபம் பண்ணி பூசிக்கோங்க. ஐவருக்கு ஜெபம் பண்ணி செஞ்சுக்கலாம் பூசிக்கோங்க. நான் சொன்னேன் வசத்தை கொடுத்து ஜெபம் பண்ணி குடி அப்படின்னு சொன்னார். அப்படிதான் என்ன இப்போ ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க செஞ்சுக்கோங்க. ஜெபம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு சரியா புரிந்து சில காரியங்களை வேதம் தவிர்க்கும்படி சொல்லுமானால் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதை நம்ம செய்யக்கூடாது. மெஜாரிட்டி செய்யறாங்க, எண்ணிக்கையில் அதிக உள்ளவங்க செய்யறாங்கிறதுக்காக நாம செய்யணுங்கிறது இல்லை. போன வாரம் நம்ம தியானம் சொன்ன இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்கிறது லேஸ், ஆனா ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்கிறது கஷ்டம். கர்த்தரை அறியாதவங்க இருந்து நம்ம ஈஸியா பிரிஞ்சிடும். ஆனா இந்த பிரச்சனையே எங்கதான் இருக்கு? கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்கு. எல்லாரும் கிறிஸ்தவங்க தான் அப்படிமா. ஒரு நாள் சாயந்தரம் ஒரு 4 பேர் என்னை பார்க்க வந்தாங்க. ஏன் மாலை காலையில கோயில்பட்டி அரசு மருத்துவருக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் இருக்குது, கண்டிப்பா நீங்க வந்தவங்க என்னன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அன்னைக்கு வேற இடத்துக்கு போக முடியும், ஆர்ப்பாட்டத்துக்கு நம்ம எங்க போக முடியும் அப்படின்னு ஜெபம் பண்றதுக்கே கூட்டாலே போக முடிய மாட்டேங்குது, ஆர்ப்பாட்டத்துக்கு எங்க போக அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வாங்கி திறந்தா கண்டன பேரவை பாஸ்டர் பால் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பெரிய நோட்டீஸ். முதல்ல அன்னைக்கு எனக்கு வருது, இது யாரையா அப்படின்னா அப்படின்னு இழுத்துட்டு இருந்தாலும் ஏதோ சொல்றாரு, நீ ஏன் போட்டிருக்க, ஏன் கேட்காம போட்டிருக்க, அதுல என்னது கண்டன பேரவை வேற அரசாங்கத்துக்கு. நான் டென்ஷன் ஆயிடுச்சு. இல்ல நிறைய வர்றாங்க, எல்லா சமயம் வர்றாங்க, எல்லா சமயம் வர்றாங்க, நான் எதுக்கு வரணும்? அது ஏன் மேல எதுக்கு போட்டேன் பள்ளியிடத்துல தேவையில்லாம வரணும். விசாரிச்சு இப்படிலாம் கிரியை செய்யணும். பல நேரங்கள்ல இப்படிதான் விசாரிச்சு செய்யணும். நம்ம நினைச்சுக்கிறோம் ஊர்காரங்க எல்லாரும் கொடுத்தாங்க, சொந்த பந்தங்க எல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிறோங்க, நம்ம தனி ஆளு தனி குடும்பம், அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க நினைச்சுக்குவாங்க. மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு பல நேரங்களில் நம்ம கர்த்தரை விட்டு விடக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யணும். சத்திய வசனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பேர் சொல்றாரு, அவன் மயிர் கத்திரிக்கிற ஆட்டம் போல அவருக்கு பிரச்சனை வருது, அவருக்கு சிறு அடிக்க போறாங்க. ஆனா அவர் எப்படி இருக்கிறாரா? அவரை விடாத்திலே கேட்கிறான், உங்களுக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு அதிகாரம் தெரியாதா, என்ன பேசாம இருக்கீங்க, கேட்கறீங்களுக்கு அது சொல்லாம இருக்கீங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவர் ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுக்கணும்னா ஒருத்தருக்கு அதிகாரமே கிடையாதுப்பா அப்படிங்கிறாரு. கர்த்தர் சிலுவைக்கு போகும்போது கூட அமைதியா இருக்கிறார். நம்ம ஒண்ணுக்கூடாத சின்ன பிரச்சனைக்கு என்ன செய்யலாம், ஒன்று சம்பளம் கொடுத்து ஒரே கொடுக்கும் தேவை கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்ப பெருங்கூட்டம் செய்தாங்கன்றது இல்லை, சுத்தி இருக்கிறவங்களா செய்தாங்கன்றது இல்லை. கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், நமக்கு வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது, நமக்கு அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையினா இயற்கைக்கு மேலான ரீதியிலே கர்த்தர் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்ப நாம கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கணும்னா கர்த்தர் நமக்காக அவர் கிரியை செய்யும். அடுத்து இங்க செய்யற ஒரு காரியம் என்னன்னா, ராஜாவை வணங்குறோம்னா, ராஜாவோட தெய்வத்தையும் வணங்குறோம்னா, அவன் தெய்வத்தின் சாயலனா அவன் சிலையை அவன் சிலையை வச்சிருக்கான். அவன் இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, ராஜாவுடைய சிலை தானே, ராஜாவுடைய சிலை தானே, அவன் சாமியை சிலையா போட்டு கூட சொன்னா ராஜா சிலை தானே அப்படி. நீங்க இதை வாசித்தாலே தெரியும். 9ல இருந்து 12 வரைக்கும்
செய்யல, ஆராதிக்கல. அப்ப ராஜாவுடைய பொற்சிலையா வணங்க ஆரம்பிச்சாங்கன்னா அர்த்தம் என்னது? அவங்க தெய்வத்தையே ஆராதிக்கிறாங்க. ஏன்னா அவன் வெறுமனே பொற்சிலையை வணங்க சொல்லல, மேலவாத்தியம் முழங்கி சாமி வருத்தி நீ வந்து விழுந்து கும்பிடலாம் அப்படிங்கிறான். அதனால அவன் சொல்றான், ராஜாவாகி உண்மை மதிக்கவில்லை, அவர்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நடத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தார்கள் குற்றச்சாட்டு வைக்கிறான். நம்ம என்ன வைக்கிறோம்? இது ஒரு கட்சி தலைவருடைய சரதான, ஒரு சாதி தலைவருடைய சரதான, மகாத்மா காந்தி சரதான, அம்பேத்கர் சரதான நினைக்கிறோம். ஆனா பின்னாடி என்ன இருக்குது? அந்த விக்கிரகங்கள் அங்க செய்யறது, அந்நிய தெய்வங்கள், அதுக்கு போய் மாலை போட்டா என்ன இருந்தா இதுக்கு மாலை போடுறோம். அந்த பணிந்து கொண்டா அந்நிய தெய்வத்தை பணிந்து கொள்றோம். அதான் அவன் சொல்றான். அப்ப வெறும் ராஜாவுடைய சிலை நினைச்சா கூட அது பின்னால என்ன இருக்குது? விக்கிரகம் அப்படின்னாலே அது எந்த விக்கிரகமா இருந்தாலும் பின்னால யார் இருக்கா? விசுவாசத்தை புரிஞ்சுக்கிறதுனால கர்த்தர் சொல்றான், யாதொரு சொர்க்கம் அப்படிங்கிற, யாதொரு விக்கிரகம்ங்கிற, யாதொரு உருவம்ங்கிற எதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மனது. அப்ப இந்த வைராக்கியம் அவங்களுக்கு இருந்ததுனால நாலாவது மனுஷனாக ஆண்டவர் வந்து பேரங்க. இப்ப நாம போய் வைராக்கியம் ராஜா தான் சொன்னாங்க, இந்த சாதாரண காரியம் தானே, ஊர்ல எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னாங்க. நம்ம கர்த்தரை உறுதியாக பிடிச்சிட்டோம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே தெரிய செய்வார். அவர் ஆராதனைப்படாத நம்ம கூட இருப்பார். சரி, ஏழாவது ஒரு காரியம், அவங்க விசுவாசத்துல அவங்க உறுதியா இருந்தாங்க. இவங்க விசுவாசம் சாதாரண விசுவாசம் இல்லை. துவக்கத்துல பேசுறோம், காரியம் நடக்கல, உடனே அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவோம் அப்படிங்கிறது. நடந்தாலும் சரி நடக்கலாம் தெரியும், எங்க நம்பிக்கை இருந்தா, எங்க விசுவாசம் இருந்தா கர்த்தர் எங்க நடத்துவார், அவ்வளவுதான். நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் போராட்டம் வந்த உடனே, கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே, சரி நம்ம நினைச்சபடி நடக்கல, பேசாம ஜனங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவோம்னா நம்ம யோசிக்கணும். ஆனா சத்திய வசனம் சொல்கிறது, இவங்க விசுவாசத்திலே ஒருபோதும் சோர்ந்து போகவே. அவன் சொல்றான், எங்க தேவனாய் கர்த்தர் விடுவித்தாலும் சரி போனாலும் சரி நீ நிறுத்தின பொற்சிலை நாங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கான். நம்ம அப்படிதான், கர்த்தர் நம்ம கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் போனாலும் சரி நாங்க இப்படிதான் அப்படின்னு வேத வசனத்துக்காக, அது மூட நம்பிக்கையில இல்லை. சில பேருக்கு மூட நம்பிக்கையில அது விசுவாசம் நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் வெளியே போக மாட்டேன், கர்த்தர் கொண்டுவார், கர்த்தர் வானத்தை திறந்து எனக்கு கொண்டுவார். அது மூட நம்பிக்கை, அது சோம்பேறிகளுடைய சொல்றாரு. கர்த்தர் நம்மளை அப்படி மூட நம்பிக்கை பின்பற்றி சொல்றாரு. வேத வசனத்தின்படி நீங்கள் நான் விசுவாசத்தை உறுதியா இருக்கணுங்கிற, வேத வசனத்திலே நீங்கள் நான் உறுதியா இருக்கும் போது அவர் நமக்கான காரியத்தை அவர் செய்து முடிக்கிறார். நமக்காக அவர் சகலத்தை செய்து முடிக்கிற கர்த்தர். நம்ம சரியா இருந்தோம்னா கர்த்தர் சகல காரியத்தையும் அவர் நமக்காக செய்து முடிப்பார். சில நேரங்களில் ஆண்டவர் உடனே செயல்படாமல் இருக்கலாம். மாதிரி எங்க அக்கினிச்சுல போடுற வரைக்கும் கர்த்தர் பொறுமையா இருந்தது. எல்லாரும் நினைச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, இவ்வளவு நாளாச்சு உங்க ஆண்டவர் வரலையா, இவ்வளவு வைராக்கியமா பேசுறாங்க, கர்த்தர் ஈடுபடலையா, உங்க 3 பேரையும் காப்பாத்தலையா, ராஜாவுக்கு தமிழ் விக்கலையா, எரில அக்கினிச்சுல தமிழ் விக்கலையா, எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா கர்த்தர் அவன் உள்ள தோக்கி போட்டதுக்கு பிறகுதான் தான் யாருங்கிறத வெளிப்படுத்த. எந்த ராஜா தூக்கி போட சொன்னானோ அந்த ராஜாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவங்க தேவ திட்டம் என்னன்னா, இவங்களை காப்பாற்றுறது மட்டும் தேவ திட்டம் இல்லை, நேர்வாக பேச்சாருக்கு நான் யாருங்கிறத தெரிய வரணும். தூக்கி போட்ட அங்க இருந்த ராணுவ வீரர்களுக்கு தங்களை யாருக்கு காட்டணும், சுத்தி இருக்கிற மக்களுக்கு இவங்க யாருங்கிறத காட்டணும். எல்லாரும் தெரிஞ்சு போச்சா? இவங்க ஆராதிக்கிற தேவன் அனுமையில, இவங்க ஆராதிக்கிற கர்த்தர் அக்கினி சூழலில் இருந்து காப்பாற்றுகிற தெய்வம். சில நேரங்களில் காரியங்கள் தாமதம் ஆகுதுன்னா கர்த்தர் ஏறாமையினாலே நமக்கு உதவி செய்யாம இல்லை, அது ஏதோ நமக்கு கர்த்தர் நன்மை செய்ய கூடாது தாமதமா இல்லை. சகல ஜனங்களுக்கு முன்னால கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடி உங்களை என்னையும் உயர்த்தி காட்டுவதற்காக சில காரியங்களை கர்த்தர் தாமதப்படுத்த.
சில நேரங்கள்ல நம்ம சோம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. தாமதம் ஆகுதுன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. உலகத்தார் கண்ணுக்கு முன்னாலே நம்மளை தலைமையிலிருந்து நடக்க வைக்க போறாருன்னு அர்த்தம். அதுக்குதான் சில காரியங்கள் தாமதம் ஆகுது. ஆனா நம்ம கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவர் கிரியை செய்வார். ஒன்பதாவது அதை வைராகியம் வந்துச்சு. வெறும் விசுவாசம் இல்லை, வைராகியம். வைராகியம் வேற விசுவாசம். விசுவாசம் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை. வைராகியங்கிறது சகல ஜனங்களுக்கும் நான் அறிக்கையிட்டு அப்படியே வாழ்ந்து காட்டுறது. மற்றவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி போறதே இல்லை. உங்களுக்கு தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே ஸ்திரீகள் சுதந்திரத்தும்படி எடுபடி எல்லாத்தையும் எடுத்து கடலுக்கு போறாங்க. அந்த நாட்களிலே வாலிப பெண்கள் இஸ்ரேலில் இருக்கிறதே இல்லையா? இந்த ராஜாக்கள் பொருளமானவங்க யாராவது நடாத்தான மாதிரி இருந்தா உடனே கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அதனால வாலிப பிள்ளைகளை வெளிநாடு கட்டி வச்சுருவாங்க அந்த நாட்கள்ல. ஆனா இங்க சில வாலிப பெண்கள் இப்ப ஊருக்குள்ள இருக்கிறது மாத்திரம் இல்ல, கல்லறைக்கு கடந்து போறாங்க. கல்லறை ஊருக்குள்ள இல்லையா, ஊருக்கு வெளியே இருக்குது. கல்லறைக்கு பகல்ல போறதுக்கு ஆட்கள் பயப்படுவாங்க. ஆனா இரவுல நாலாம் ஜாமத்துல இந்த பெண்கள் கல்லறைக்கு கடந்து போறாங்க. அங்க போனா அந்த ஆளு சரீரத்தை காணும். மகள மரியாதை அழுது கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவரே வந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏன் அழுகிறேன் அப்படின்னா, அவர் தோட்டக்காரர் நினைச்சிட்டு மகள மரியாதை சொல்லுது, எங்க ஆண்டவருக்கு வச்சிருந்தாங்க காணும். அவரை வச்ச இடம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குது. வாலிபத்துல ஆண்டு 33 வயசுல வாலிபன் விட்டு இருந்த ஆண்டு சரீரத்தை தூக்கிட்டவர் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்குது. எங்க நீங்க சரீரம் எங்க இருக்குன்னு கேட்குது. அப்ப இங்க இருக்குன்னு சொல்லியிருந்தா நம்ம ஒரு நினைச்சிருக்கோம் தூக்க போயிருக்கோம். அது மாதிரி வைராக் கத்திரிக்காக மாறாட்ட வைராக். நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிப்பாங்க. வைராக்கியம் உள்ளவங்களாக தான் கல்லறை வரைக்கும் கடந்து போக முடியும். வைராக்கியம் உள்ளவங்களாக தான் பயத்தை மேற்கொள்ள முடியும். வைராக்கியம் உள்ளவங்களாக தான் 4 பேருக்கு முன்னால சாட்சியா ஜீவிக்க முடியும். வைராக்கியம் உள்ளவங்களுக்கு தான் கர்த்தர் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறார். வைராக்கியம் உள்ளவங்க வாழ்க்கையில தான் இந்த 4வது நபராக தேவன் அங்கே இடைப்படுகிறதை நாம பார்க்கணும். கடைசியா இப்ப காரியம் மாறுதலாக முடியும். 4வது நபர் அங்க வந்ததுனால காரியம் மாறுதலாக முடிஞ்சிச்சு. எப்படி எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கிறோமோ அதே போல இங்கேயும் காரியம் மாறுதலாக முடியும். இவங்க 3 பேரை கொண்டு போய் அக்கினி சூளையில போட்டு எரிக்கணும்னு நினைச்சா இப்ப ராஜாவே சொல்றாரு, இனி இவங்க தெய்வம் தான் தெய்வம். இவங்க உத்தரவு இல்லாம ஊருக்குள்ள ஒரு நாய் வாழ கூட ஆடக்கூடாது. அந்த அளவுக்கு சட்டம். முதல்ல இவங்களுக்கு எதிராக இருந்த சட்டம் இவங்க சாதகமா பாருங்க, தலைகீழ பாருங்க. நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம குடியிருக்கிற இடத்துல, நம்ம குடும்பங்கள்ல நீங்க யார் நமக்கு எதிராக என்ன நினைச்சாலும் சரி காரியத்தை தலைகீழாய் மாற்றுகிறாரு. நம்ம கர்த்தருக்காக இருந்தோம்னா அவர் நமக்காக சகலத்தையும் செய்ய முடிக்கிறது. கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, அவருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ, அது பிரசன்னம் எங்க இருக்கிறோ அந்த காரியங்கள் மாறுதலாக முடியும். நமக்கு தீமை செய்ய நினைச்சாங்கன்னா கர்த்தர் அதை நன்மையாக மாறணும். அது இன்றைக்கு இந்த 4வது நபராக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு போதுமானவர். கட்டி தூக்கிட்டு போனவன் எடுத்து போனா தீக்குள்ள விழுந்தவங்க சுதந்திரமாக அலைகிறாங்க. காரியம் தலைகளாக மாறும், சட்டங்கள் தலைகளாக மாறும். இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல நம்ம விட்டு கொடுப்போம். ஆகவே புதிய மாசத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த புதிய மாசத்துல நம்ம சார்ந்திருக்கிறோம், உங்க வசனத்தை சார்ந்திருக்கிறோம், உங்க மேல விசுவாசமா இருக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வைராக்கியம் பாராட்டணுமோ அந்த அளவுக்கு நம்ம வைராக்கியம் பாராட்டணும். கர்த்தருடைய கருத்துல நம்ம விட்டு கொடுப்போம். நம்ம தனியா இல்லை, 4வது நபராய் கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். நம்ம கிறிஸ்துவின் நிமித்தமாய் எரிகிற அக்கினி சூளை போல வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் 4வது நபராக நமக்கு ஒரு ஒத்தாசை செய்யக்கூடிய ஒரு தேவனாய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சத்துருக்கள் நமக்கு தீமை செஞ்சாலும் அக்கினி தாளம் கூட நம்ம மேல படாது என்பதை
நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வோம். அவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் சாமி எழுந்திருப்போம். முடிந்தவர்கள் எழுந்து கொடுக்க முடியாத உட்கார்ந்து கொள்ளுங்கள். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி அன்றைக்கு தானியேலுக்கும் அவருடைய சிநேகிதமாருக்கும் தேவன் செய்த அதே இயற்கைக்கு மேலான அற்புதத்தை நான்காவது நபராய் வெளிப்பட்ட கிறிஸ்து நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு நம்முடைய அடியிலையும் நம்ம கூட இருந்து நடத்தத்தக்கதாய் அன்றைக்கு அற்புத அடையாளங்களை செய்து புரஜாதிகளுக்கு தம்மை வெளிப்படுத்தின கர்த்தர், நம்முடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தின கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அப்படியே கிரியை செய்யத்தக்கதாங்க. எல்லாரும் வாழ்க்கை சோதனை பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் சுருக்கமாக ஜெபிக்கலாம்.